ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தாலே போதுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்க கூட சாப்பிட்ற மாதிரி நல்லா மேலே மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னா நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ இட்லி மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம். ரொம்ப புளிக்காமல் இருக்கிறதா பார்த்துக்கலாங்க. அடுத்தது இது கூட பொட்டுக்கல்ல ஒரு 3/4 கப் எடுத்துருக்கு, பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வைப்போம். அது தேவைப்பட்டால் பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு நம்ம ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் இருக்கிறதுனால பார்த்து தான் சேர்த்துக்கணும். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதாவது 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது சேர்த்துட்டு இப்போ தான் முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம காய்ச்சி சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இட்லி மாவு ஈரப்பதமாக இருக்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம உருண்டை பிடிக்கிற பதம் வரணும். இப்போ வரலன்னா நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பொட்டுக்கடலை மாவு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுரும். கலந்து விட்டோடனே நமக்கு தெரியும் நல்லா உருண்டை பிடிக்கிற பதம் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை சேர்த்த எல்லா பொருளும் கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதம் வந்துருச்சு. நம்ம மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கலாம். அடுத்தது இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம உருட்டி போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி விரிசல் இல்லாமல் லேசாக உருட்டணும். ரொம்ப அழுத்தமாக உருட்டாமல் லேசாக உருட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது வானிலையில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா குட்டி குட்டி பால்ஸையும் இதில் சேர்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த செஞ்சோம்னா நம்ம இன்றைக்கி சாப்பிடலாம் அல்லது நாளைக்கு சாப்பிடலாம், அவ்வளோதான். அது 2-3 நாளாக எடுத்து வைக்கக்கூடாது. 2 நாள் இருக்கும் அதிகபட்சம், அவ்வளோதான். அப்புறம் கெட்டுரும். அதனால் நம்ம செஞ்சோன்னே சூடாக சாப்பிட்டா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. நம்ம மறுநாள் சாப்பிட்டாலுமே அதே மாதிரி நல்லாவே இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த இட்லி மாவு வச்சு செய்கிற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கேட்பாங்க இன்னொரு டைம் செய்ய சொல்லி. வயசானவங்க கூட சாப்பிட்லாங்க. நமக்கு சாப்பிட முடியாது அப்படின்றவங்க கூட முறுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் சாப்பிட முடியாது. ஆனால் இதை செஞ்சோம்னா நமக்கு முறுக்கு டேஸ்ட்டே இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு செஞ்சு சாப்பிட்டதுக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம இப்போ ஒரு தட்டில் இந்த மாதிரி மாற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.